தலைவரே ஆ வாங்க தலைவரே. வணக்கம் தலைவரே. தலைவரே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கா? இருங்க, கண்ணை மூடுங்க. சரி. தம்பி வாப்பா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. தலைவரே கண்ணை திறந்து பாருங்க. வணக்கம். நீயா 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 அவளது காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். தற்கூறினா என்ன அர்த்தம் தெரியுமாமா? தற்கூறினா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. கிணத்து தவளைனா என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் கிணத்துக்குள்ளேயே தான் இருக்குமா அப்படின்னு என்ன திட்டி அந்த முகத்தை பார்க்க கூடாது. இந்த முகத்தை பார்க்க நான் இவர பதவியில இருந்து தூக்குனாதான் கூட்டணிக்கு வருவேன்னு சொன்னதுனால அந்த டீலிங் புடிச்சு போய் தான் ஓகே பண்ணாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி அவர் நிப்பாட்டி இருப்ப நீ. இல்ல தலைவரே, இப்ப புதுசா வந்திருக்காரு, மாத்தி வந்திருக்காரு. இப்ப பாக்குறீங்களா? சொல்லுப்பா. இன்னையில இருந்துனா நம்ம ஒரு 8 மாசத்துக்கு தொடர்ந்து வேலை பார்க்க போறாங்கன்னா, ராத்திரி பகல் தூங்காம வேலை பார்க்க போறோம். எதுக்காக தெரியுமாங்கன்னா, நம்ம எடப்பாடி சாமி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நம்ம தூங்கணும். அது வரைக்கும் தூங்க கூடாதுங்கண்ணா. தூங்காம நம்ம வேலை பார்க்கறோம். எப்படிமா இவ்வளவு மாற்றம்? எப்படி? அப்படிதாங்களா? அவன் ஒன்னா சேர்ந்துருவான். கண்டிப்பா. மனசுல எதுவும் நான் வச்சுக்கல. சரிங்கண்ணா, நீங்க முதலமைச்சர் ஆவறீங்கண்ணா. சரி, ஏன் பொறுப்பு அது. சரிங்கண்ணா. வரட்டுமா? சரிங்கண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். நேத்து அப்படி, இன்னைக்கு இப்படி. ஆமாங்கண்ணா. நாளைக்கு அவளது காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு அப்படிலாம் இல்லைங்கண்ணா. கரெக்டா 8 மாசத்துக்கு நம்ம ரெண்டு ஒன்னா தான் இருக்கோம். சரி சரி. சரி, 8 மாசம் முன்னாடி நம்ம முந்திரணும். உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கேன். அந்த உதவி யாரு என்னன்னா நான் சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அவர் வந்து ஒரு பெரிய சினிமா நடிகர், நல்ல பிரபலமானவர், நிறைய பேர் வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து உதவி கேட்டார். என்ன உதவினா, அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு வந்து தடை போட்டாங்க. பொதுவாக அவரோட படத்தை லைனாக தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு வழக்கம். வந்து நீங்கள் தான் முதலமைச்சராச்சே, அப்போ நான் சொல்கிறது அப்போ ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. நானும் சரி, அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை, யார்கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னோட பவர் சக்தியை பயன்படுத்தி டெல்லி அங்கெல்லாம் பேசி அந்த படத்தை கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தான் உதவி பண்ணேன். இல்லைன்னா அவர் நேரம் வந்துருப்பாரு. பிகில் படமா இருக்குமோ? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவர் பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவெல்லாம் எப்படி எதுக்கு உள்ள வந்தா? ஏன்டா அடிக்கிறீங்க போட்டு? அப்புறம் கூட்டத்துக்குள்ள வர கூட்டத்துக்குள்ள வரியா? நீங்க தான் போன் அடிச்சீங்க. அவன் கட்சிக்காரங்க யாராவது மயங்கி விழுந்துட்டான், வந்து காப்பாதுன்னு சொல்லி போன் அடிச்சீங்களா? கட்சிக்காரங்க மயங்கி விழுந்தா நடந்து வாடா, வண்டி எடுத்துட்டு வர. எங்க தலைவர் பேசுற நல்ல வேலை சொன்னா நடுல வந்து தலைவர் பேசும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க நீ. தரமா பேசாத. கூட்டத்துல ஆம்புலன்ஸ் எடுத்து வந்தா காப்பாத்த முடியும். யார் போன் பண்ணா? போன் எடு. யார் பாரு என்னையா உங்க கூட்டத்துல நீங்களே போன் அடிச்சு நீங்களே அடிச்சு. இந்த நம்பர் சேவ் பண்ணிருக்காடா? நான் பண்ணலையே. இந்த நம்பர் யார்ட்டையுமே இல்ல. பொய் பொய் பொய். அடிக்காதீங்கடா. இவர் தேவலா வேலை பண்றீங்களா? சரியில்லை சுத்தமா. பின்னாடி போ, பின்னாடி போ. எப்பா விடுங்கப்பா, எப்பா விடுங்கப்பா. இங்க பாரு, எதுவும் பண்ணாதீங்க, விடுங்கப்பா. வழி விடுங்க, வழி விடுங்க. தலைவரே நீங்க பேசுங்க தலைவரே. நீங்க பச்சை மண்ணு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களை ஒப்பி விடக்கூடாது தலைவரே. பின்னாடி. ஐயோ, வழி விடுங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சுக்ரியா. அச்சா சார், நான் உங்களுக்கு டுடே கெஸ்டா வந்திருக்கு. நான் தான் அமைச்சர் கூட. நல்லனை ஒரு சயின்ஸ் கொஸ்டின். எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ். சயின்ஸ் கொஸ்டின். மூன் நிலாவுல ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாரு? ரியலி ஷூர்? நை நை, ராங் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நிலாவுல கால் வச்சது ஹனுமான். எஸ் எஸ், சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப். ஹவ் சார்? செகண்ட் யார் கால் வச்சது? நீலா. நை நை நை,
அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் நிறைய போயிடுச்சு. இப்போ அயன் மேன் போச்சு, கேப்டன் தோர் போயிரு, கேப்டன் அமெரிக்கா போச்சு போச்சு, குரூட், சூப்பர்மேன், நட்டாஷா. சமீபத்துல நம்ம டிக் 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 ஜெயம் ரவி கூட போச்சு. ஓகே, ஆல் ஆர் சயின்ஸ், நம்புங்க. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி யார் இந்த நாட்டிலே பண்ணுச்சு? அமெரிக்கா, சைனா. நோ ஐடியா சார். நீங்க டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்றதோ இல்லையோ ஜி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அவர் ஸ்டார்டிங்லேயே கிளியரா சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது விநாயகர். நம்ம ஜி சொன்னார், நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கண்டுபிடிச்சது யாரு? ஃபிளைட் பறக்கும் ஆளே இல்லாத ஃபிளைட், ஆட்டோமேட்டிக் ஃபிளைட். பல 1000 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஆளு. தெரியல இல்ல, புஷ்பரதம் நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சது. இப்பதான் நாளையில புல்லட்டே ட்ரெயினே கண்டுபிடிக்குது. நம்ம அப்பவே ஃபிளைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் சயின்ஸ். ஓகே, சயின்ஸா படிக்கணும். பாய் பாய் சார். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் சொல்றதெல்லாம் எழுதிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கே ஒண்ணும் தெரியல, தப்பா சொல்லி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எழுதுனா இவங்களே நம்மள ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் அம்மா கிட்ட நம்ம தான் அடி வாங்கணும். எல்லாமே தப்பு. அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதலாவதாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த நமது நாட்டாமை அவர்கள் பேசுவார். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, இன்னைக்கும் என் முன்னாடி ஒரு 10 பேர் வந்தாலும் அதை நின்று அடிக்கிற சக்தி என் உடம்புல அதிகமாவே இருக்கு. 10 பேர் வந்து நின்னா அடிக்கிற சக்தி அதிகமா இருக்கு, ஆனா எதிர்க்க 10 பேர் இருக்கணுமே, ஏன்னா யாருக்கும் மதிக்க மாட்டாங்க. நான் சொல்றது அரசியல் இல்ல, தற்காப்புக்காக சொல்றேன். ஒரு 10 பேர் நின்று என் கூட சண்டை போடுறாங்கன்னா அந்த 10 பேர் நின்று அடிக்கிற அளவுக்கு என் உடம்புல சக்தி இருக்கு. அப்புறம் சமீபத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் பேசுறாரு, மிஸ்டர் பிஎம் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்போ 2016 அம்மா உயிரோடு இருக்கும்போது மிஸ் ஜெயலலிதா அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்களா? சொல்லுங்க. அப்புறம் சிஎம் பார்த்து அங்கிள்ங்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு நாகரிகம் இருக்கு. ஒரு சிங்கம் கதையை வேற நீங்க பேசும்போது சொல்றீங்க, சிங்கம் வேட்டையாடுமா, சிங்கம் வேட்டையாடி பசியில போய் தூங்கிடும், அப்ப நீங்க சாப்பிட்டு போய் தூங்க போறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் கட்சி வச்சிருக்கும் போது பீக்ல இருக்கும் போது பேசியிருந்தா சார் இதெல்லாம் இருக்கும். கட்சியை கழிச்சிட்டு வந்து இப்போ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அந்த நடிகரை பார்த்து கேட்குறேன், என்ன உங்களுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு? என் கூட ஒரு படம் நடிச்சிக்க, அது உங்களுக்கு அப்பாவா நான் இருந்தேன், எனக்கு எவ்வளோ அழகாக மரியாதை கொடுத்தீங்க, நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க, கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறீங்க. ஏன் உங்களுக்கு இப்போ அந்த மரியாதை போயிடுச்சு? சொல்லுங்க. அதானே அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சூரியவம்சம் படத்தை பத்தில கத்துக்கணும். 1996 இருந்து நான் இன்னைக்கு அரசியலில் இருக்கேன். என் அனுபவம் பெருசு. அதனால உங்க முன்னாடிலாம் என் முன்னாடிலாம் நீங்க இருக்கவே முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். அரசியல் குடும்பத்தில் தான் நான் வந்திருக்கேன். என் கையை அறுத்தா கூட அது சிவப்பு ரத்தம் சமத்துவமாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ காவி ஆயிடுச்சே. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். காலைல எந்திரிச்ச உடனே நீங்க யாரும் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. கண்ணாடி போய் முன்னாடி நில்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களுக்குள்ள பேசுங்க. உலகத்திலேயே நான் தான் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவேன். ஆம் த ஒன்லி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுங்க. உலகத்திலே நான் தான் பெரிய ஆணழகன், புத்திசாலி அப்படின்னு பேசுங்க. அந்த கண்ணாடி ஒரு நாள் உங்கள்கிட்ட நிச்சயமா பேசும், மனசாட்சியா பேசும். இப்படிதான்ப்பா நைட்டு 2 மணி 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஏதோ தனக்கு தானே பேசி கட்சியை கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், ஒரு பாட்டோட முடிச்சு பண்றேன். உன்னே இருந்தால் நீ உன்னே இருந்தால் உலகத்தில் நீ போராடலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். என்னை அறிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போயிட்டேன். அதனால கூட்டம் இன்னையோட முடியுது, நாளை பார்ப்போம்.